ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சம்பவம் தான். அது என்ன ஒரு சம்பவம்னா, அமெரிக்கா கடற்படை பார்த்தீங்கன்னா, ஈரானோட கப்பல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கைப்பற்றியிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? அதுக்கப்புறம் தாக்குதல் எப்படிங்கிறது பண்ணாங்க? எப்படி இந்த கப்பல கைப்பற்றினாங்க? அப்படிங்கிறத இப்ப பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் டு பாயிண்ட்டா இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாம். கல்ஃப் ஆஃப் ஓமன். இந்த அமெரிக்கா கப்பல் பார்த்தீங்கன்னா, அங்க முற்றுகையிட்டிருக்காங்க. அதை மீறி ஈரானிய துறைமுகமான பந்தர் அப்பாசஸ் இந்த துறைமுகத்தை அடைய முயற்சித்த போது இந்த கப்பலை பார்த்தீங்கன்னா நம்ம யுஎஸ்எஸ் ரூன்ஸ் என்ற அமெரிக்கா கப்பல் ஸ்டாயர் இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த ஈரானோட கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கைங்கிறது விடுத்திருந்திருக்காங்க. இப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைங்கிறது ஃபர்ஸ்டா ஆரம்பிச்சது. அடுத்தது எப்படி இந்த கப்பலை அவங்க தாக்குனாங்க, இந்த தாக்குதல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த எச்சரிச்சிருந்தாங்களா யுஎஸ்ஏ கப்பல இருந்து, அதை மீறியதால் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை இந்த நம்ம ஈரானோட கப்பலோட இன்ஜின் அறை இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா 3 முறை துப்பாக்கியால் நம்ம அமெரிக்கா சைடில் சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மட்டும்தான் இப்போதைக்கு தாக்குதலுங்க நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பலை எப்படி கைப்பற்றியிருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த தாக்குதலுங்கிறது நடத்திட்டாங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ்எஸோட டிரேபோலி இந்த கப்பலில் இருந்து நம்ம அமெரிக்கா வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலம் சென்று அமெரிக்காவோட இந்த மரைன் படையினர் இருக்காங்களா, அவங்க இந்த கப்பலை பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா முழுசா அவங்க கைப்பற்றிட்டாங்க. இது குறித்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, நம்ம அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அவர் பார்த்தீங்கன்னா அவரது சோசியல் மீடியா இருக்குல்ல, அதில் ஒரு ட்விட்டுங்கிறது போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களோட பாதையிலேயே நிறுத்துவோம் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த போஸ்ட்டுங்கிறது அவர் அப்லோடு பண்ணியிருக்காரு. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சம்பவங்கிறது நடந்துருச்சு, கரெக்டுங்களா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள், இந்த இரு நாடுகளுக்குமான அமைதி பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமற்ற நிலையில் இப்போதைக்கு இருக்குது. அதை பற்றி இந்த இரு நாடுகளுக்கான இந்த அமைதி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பாயிண்ட்ல இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த சம்பவம் இப்போ நடந்துச்சுல, இந்த சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானில் இருக்கிற நம்ம இஸ்லாமாபாத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் கட்ட இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருந்துச்சு. இப்போ நம்ம ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஈரான் சைட்லேருந்து அவங்க ஒரு அறிக்கைங்கிறது வெளியிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்ல இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.